ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. ஒட்டு கேட்கக்கூடாது. ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, அதை தான் இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா தங்கம் வந்து சேரும், கிஃப்டாக வரும், ஆச்சரியமாக இருக்கும். சரி, ஆனால் டிப்ரெஷன், ஒரு மூடு ஸ்விங் தொடர்ந்து காணப்படும். அதுக்கு என்ன காரணம்னா, அதே மாதிரி இந்த 6 மாதத்தில் ஒரு நல்ல தொகை, ஒரு 50,000மோ 1,00,000மோ இல்லை அதற்கும் மேற்பட்டோ, இல்லை அவர்கள் எதை நல்ல தொகை என்று நினைக்கிறார்களோ அந்த தொகை இவங்களுக்கு வந்திருக்கும் இந்த 6 மாதத்தில். அப்படி இல்லைன்னா அடுத்து இருக்க 6 மாதத்தில் ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, சந்தோஷம் பிச்சுக்கிட்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் தனுசுக்கு போயிடும். இப்போது உச்சம் பெற்ற குரு நேரடியாக பார்க்க போகிறார். ஃபஸ்ட்டு என்னென்னா, வீட்டில் கெட்டி மேலே சத்தம், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன சாபம் வாங்கிறேன். பாவத்தை சொல்லும் கிரகம் சனி, சாபத்தை சொல்லும் கிரகம். ஆனால் கும்பத்துக்கு எது சக்ஸஸ் ஆகும்னா, விரயங்கள் செய்து பண்ணக்கூடிய விஷயம், செலவு பண்ணி சொந்தமாக ஒரு க்ஷேத்ராடனம் போயிட்டு வர்றது, ஒரு பரிகாரம் பண்ணுறது, ஒரு தெய்வ காரியத்துக்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்படி எனக்கு கார் வருமா சார்? கண்டிப்பாக வரும். அதுவும் ரேஞ்சான வண்டியாக இருக்கும். ஐயோ, இதை வேற நம்ம வாங்கிட்டு எப்படி. கிரகம் தரக்கூடிய ராஜயோகம், அடுத்தவர்கள் முதுகில் ஏறி நல்லபடியாக சவாரி செய்து அவங்களே தூக்க ரெடியாக இருக்காங்க, நீங்கள் ஏன் ஏற மாட்டேங்கிறீங்க? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரபல ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் காத்திருக்கு. ஐயா வணக்கம். நமஸ்காரம்மா. இல்லை, துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அவர்கள் இந்த வருடம் முழுவதும் அனுபவிக்க போகிறாங்க? துலாம் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய வருடமாக தான் இருக்குது. கன்னிக்கு அடுத்தபடியாக துலாமை பார்க்கலாம். டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். இதில் 3 நட்சத்திரம் துலாத்தில் உண்டு. சித்திரை, சுவாதி, விசாகம். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் பிள்ளைகளால் பெருமை கண்டிப்பாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா வந்தால் பிள்ளைகள் மூலமாக வரும். சார், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, என் பையன் இனிமேல் எங்கே போய் படிக்க போகிறான் அப்படின்னா, பேர பிள்ளைகள் மூலமாக அந்த சந்தோஷமான செய்தியை துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அனுபவிச்சிடும். இப்போ விசாகமோ சித்திரையோ பிள்ளைகளால் பஞ்சாயத்து அப்படிங்கிறது வரும். உடனே பஞ்சாயத்துனா நான் கண்டிக்கிறேன், நான் தண்டிக்கிறேன், நான் திட்டுறேன்னு சண்டைக்கு நிற்கக்கூடாது. கோவில் காரியங்கள், க்ஷேத்ராடனங்கள், பாக்கியமும் இவர்களை தேடி வரும். அதே மாதிரி இவங்களே அன்னதானத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியமும் ஒரு இல்லை. அப்போ சாப்பாடு வரும், சாப்பாடும் போகக்கூடிய அமைப்பு துலாத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெருமைப்பட்டு கொள்ளலாம். கெடா வெட்டுகள், திருவிழாக்கள், விசேஷங்கள். துலாம் ராசி இருக்கிற வீடு களை கட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, தோரணமோ பந்தலோ தான் இருக்காது, ஆனால் ஜேன்னு இருக்கும். ஒரு சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் இந்த மாமனார் தாத்தா, மாமியார் பாட்டி, இந்த தாத்தா பாட்டியினுடைய பிரிவு அப்படிங்கிறதும் துலாம் ராசிக்கு ஒரு வாட்டம் கொடுத்துருக்கும், ஒரு வருத்தம் கொடுத்துருக்கும். இந்த ராசிக்கே கால் பாகம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், காது மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்கு கும்பமும் மீனமும் ரொம்ப நெருக்கம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் இருப்பாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர், சேனல் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர். நம்ம கொலீக் ஒருத்தர் நமக்கு மென்டரிங்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில். அவங்கள கேட்டால், நான் கும்பராசி, என்ன கார்த்திகேயன் இதை சொல்கிறாரு, பக்காவாக இருக்கும். அந்த சப்போர்ட்டோ இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்க சொல்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு துலாம் ராசி வரணும். இப்போ மொபைல் ஃபோன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிருமேங்கிறாங்க. கான்செப்ட் என்னவோ ஒன்றா தான் வந்துட்டுருக்கு, முறை தான் மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்து வேறு டெக்னாலஜிலாம் வரும், டிஜிட்டல் டெக்னாலஜிலாம் வரும். நீங்கள் இப்படி பண்ணுற மாதிரிலாம் டெக்னாலஜி வந்துடும் உங்கள் முன்னாடி. வேறு லெவல் டெக்னாலஜிலாம் இது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் இந்த உலகம். கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கும் நல்ல வளர்ச்சி. தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ராசியில் துலாத்துக்கு ஃபஸ்ட்டு இருக்குன்னா பார்த்துக்கங்க. கன்னிக்கு கூட அவ்வளோ கிடையாது, ஒரு 70-80% தான். ஆனால் துலாத்துக்கு கண்டிப்பாக அந்த தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தத்தை சனி கொடுத்துலாம். பழைய கடன்கள் அடையும், எல்லா கடனையும் அடைச்சி வட்டி இதெல்லாம் செட்டில் பண்ணி குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரதில் துலாம் ராசி மாதிரி இந்த டயத்தில் முடியவே முடியாது. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஆனால் கால் மட்டும் பலம் இல்லாமல் இருக்கும், காதோ வாயோ கொஞ்சம் பலமாக தான் இருக்கும், பொறுத்துக்கணும். கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? பணம் கொடுக்கல் வாங்கல், இந்த கடன் அடைக்கும் பொழுது கரெக்டாக அதுக்கு உரிய ரசீதெல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். இல்லைனா அடிஷ்னல் சார்ஜஸ் ஏதாவது போட்டுருவாங்க. அந்த ஒட்டு கேட்கக்கூடாது.
ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அதை தான் இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாற்றவே முடியாது. கண்டிப்பா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அனுப்பலாம்? அதாவது 50-50 ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். தசாபுத்திகள் சரியில்லாதப்ப ஒரு ஸ்ட்ரகிளும் கண்டிப்பாக இருக்கும். அவங்க வீட்டில் துலாம் ராசி இருந்துட்டா கூட அந்த மாணவர்களுக்கு ஒரு பெயர் புகழ் பெருமைங்கிறதெல்லாம் இருந்துட்டு வரும். எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். தசாபுத்தி சரியில்லைங்கிறப்ப தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அந்த குழந்தைகளுக்கு படிப்பில் வரும். கண்டிப்பா சார். இப்போ அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள்? இல்லை, துலாத்தில் வந்து சக்ஸஸ் பார்க்கலாம். ஒரு 100க்கு ஒரு 7 பேர் சக்ஸஸ் பார்த்துடுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி தங்கம் வந்து சேரும், கிஃப்டாக வரும், ஆச்சரியமாக இருக்கும். சரி, அடுத்தது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? இப்போ துலாத்துக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம்னு நான் சொன்னேன். மகாலட்சுமியோட வழிபாடு. மகாலட்சுமியை எப்படி வழிபாடு பண்ணுறது, இதுதான் கேள்வி. இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ஜோசியம் சொல்லலாம். மகாலட்சுமிக்கு பிடித்த பூ எது? மல்லிகைப்பூ, தாமரைப்பூ. இதை நான் சொல்லலை. ஆதிசங்கரர் கனகதாரை ஸ்துதின்னு ஒரு மந்திரம் பாடும்போது, தாமரை கமலத்தின் மீது ஆலயம் கொண்டவளே, தாமரை பூவில் குடி கொண்டவளே அப்படின்னு. மகாலட்சுமியோட அப்பா பேர் என்ன நிறைய பேத்துக்கு தெரியாது. பிருகு முனிவரின் புதல்வி. அவகிட்ட போகிறப்ப அவங்க அப்பா பேரை சொல்லி காசு கேட்கணும், அவருடைய கணவன் பேரை சொல்லி காசு கேட்கணும். முகுந்தனின் ஆனந்த காதலியே, இதெல்லாம் ஆதிசங்கரர் பாடுறார். யானை வந்து உனக்கு குளிப்பாட்டுதே, யானை வந்து மாலை போடுதே, அந்த கனகதாரை ஸ்துதியை கோவில்லாம் சொல்லலை, உட்காந்த இடத்துல காரியம் சாதிங்க டைம் நல்லா இருக்குதுங்கிறப்ப கனகதாரை ஸ்துதி, அந்த மகாலட்சுமி மீது பாடின மந்திரத்தை இவர்கள் காதால் கேட்கறது தான். வாயாலையும் சொல்லலாம். பூஜை அறையில் 1 டம்ளர் பசும்பால், நெய் தீபம். அந்த பசுமாடு அந்த மகாலட்சுமி கெஞ்சினது யாருக்கிட்டன்னா கோமாதா கிட்ட. அந்த பசுமாட்டோடைய உணவுப் பொருள், பால் உணவுப் பொருள், அதை நிவேதனமாக வச்சு மகாலட்சுமி மீது பிரார்த்தனை செய்து, ஓவியர் ரவிவர்மா வரைந்த படம் இருக்குது, நெட்டில் ஏகப்பட்ட படம் இருக்குது, எதை வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டோம் வீட்டில், இல்லை ஃபோனில் கூட வச்சுக்கிட்டு பார்க்கட்டும். ஆனால் இந்த கனகதாரை மந்திரத்துக்கு, கனகதாரை ஸ்துதிக்கு அவள் அவ்வளோ மதிமயங்கி தங்க நெல்லிக்காயை அந்த காலடிங்கிற ஊரில் கேரள தேசத்தில் கொட்டினாலாம். பிருகுமுனிவரோட அப்பா, பிருகுமுனிவர் தான் மகாலட்சுமிக்கு அப்பா. அந்த பேரை சொன்னால் லக்ஷ்மி தேவி காசு கொடுத்துடுவா. இப்படி கேட்கணும், இந்த மந்திரம் கேட்டு கேட்கணும். கண்டிப்பா சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % இவங்களுக்கு நல்ல பலாபலன்களை? துலாத்துக்கு வந்து ஒரு 80 மார்க்ஸ் கொடுக்கலாம். பராபவ வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை சொல்ல போகுது? இல்லை, விருச்சிக ராசி ஆகான்னு சொல்ல முடியாது, அதே சமயம் குறைவும் இல்லை, டேஞ்சர் அப்படின்னும் சொல்ல முடியாது. இந்த ஒரு 2 வருஷமாகவே ரொட்டேஷன் லைஃப் தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த வைகாசி மாதத்துலேருந்தே ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றமாகக்கூடிய அமைப்பு, லட்சுமி கடாட்சம் இவர்களுக்காக கண்டிப்பாக உண்டு. சுபஸ்தானத்தில் தான் இந்த வருடமே இவர்களுக்கு பிறகுது. சந்தோஷங்கிறது டெஃபினட்டாக பெரிய சக்ஸஸ் வந்துடும். இது என்னென்னா, நம்ம பாரத பிரதமரே விருச்சிக ராசி தான். யுத்தத்தில் இந்த பக்கமும் நான் போகலை, இந்த பக்கமும் நான் போகலை, அமெரிக்காவும் வேணும், ரஷ்யாவும் வேணும், யாரையும் பகைச்சிக்க மாட்டோங்கிற நிலையெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். அப்போ அவங்களோட திங்கிங்கோ அவங்களோட செயல்பாடுகளோ ஒரு ராஜாவை போல், ஒரு ராணியை போல், 10 பேத்துக்கு பண்ணல 15 பேத்துக்கு பண்ண இப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் டிப்ரெஷன், ஒரு மூடு ஸ்விங் தொடர்ந்து காணப்படும். அதுக்கு என்ன காரணம்னா, சந்திரன் நீச்சம் ஆகிறது. இந்த பயம்னு சொல்லுவாங்க, அப்பா இது எப்படி வரப்போகுதோ. ஃபியர், FEAR, ஃபால்ஸ் இமோஷன், FE அப்பியரிங் ரியல். பயம்ங்கிறது ஒரு தடவை தான், அதை கடந்துட்டிங்கன்னா சக்ஸஸ் வந்துடும். வம்பு வழக்கு, கேஸு, பஞ்சாயத்து, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸு, சுகர், ப்ரெஷரு, இது எல்லாமே அபவுட் டர்ன் போடும். சக்ஸஸாக அபவுட் டர்ன் போடும். குரு உங்களுக்கு எழுத போகிறார் தீர்ப்பை. இப்போது விருச்சிகத்துக்கு கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம வந்து உன்னதமான பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதாவது நெருப்பள்ளி கையில் கொடுத்த மாதிரி இருக்கணும் ஒரு பரிகாரம்னா. இவங்களுக்கு சொல்ல போகிற கோவிலும் நார்த்தில் தான் இருக்கே தவிர இங்கெல்லாம் கிடையாது. சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி, அதனால தான் கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள், யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன், அப்பேற்பட்ட கலை ஜோதிட கலை. சும்மாலாம் இந்த ராசி பலன் உட்காந்து எனக்கு என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. சந்திரன் வந்து ஜலகிரகம், நீச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, நாசமாக போச்சுன்னு அர்த்தம். இது சமஸ்கிருதம், தமிழ்லாம் இல்லை. நீச்சம் பாதிக்கப்பட்டது, சந்திரன் உடைந்துடுது. இது நீச்சபங்க ராஜயோகமாகவும் சில பேர் ஜாதகத்தில் வேலை செய்யும். சந்திரன் நீச்சமாகும் பொழுது நீர் போகும் பாதைகள், வாட்டர் லெவல், pH லெவல், கண்களில் பாதிப்பு, எங்கெங்கெல்லாம் உடம்புல தண்ணி போகுதோ அங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். கண்ணாடி போடுவாங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த கோளாறு, ஆண்களாக இருந்தால் கிட்னி ஸ்டோன்ஸ், சின்ன சின்னதாக ப்ராப்ளம் வலிக்குது அப்படின்னு அந்த நீர் போகும் பாதை, அந்த இதில் வந்து ப்ராப்ளம்ங்கிறது பேசிக்காகவே இருக்கும். ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் சாப்பிடு. பூசணிக்காய் என்ன, வாட்டர் வெஜிடபிள், இதை பேலன்ஸ் பண்ணும்.
அப்போ வாட்டர்மிலன், தர்பூசணி, இளநீர், நிறைய பேர்த்துக்கு இளநீரோட மகத்துவமே தெரியாமல் போயிடுச்சு. இது 3 அளவாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளத்திலேருந்து இவர்கள் அழகாக வெளியில் வரலாம். மெடிசன்ஸ்லாம் தேவையே இல்லை. முற்பிறவியில் இவங்க ராஜ குடும்பத்தில் பிறந்தாங்கங்கிறத இவங்க நினச்சா கூட மாற்ற முடியாது. தான் சக்கரவர்த்தி, தான் சிற்றரசன் பேசும்போது பாருங்களேன், எனக்குத்தான் எல்லாம், நான் சொல்வதை நீ கேள், நான் ஆணையிடுகிறேன். இந்த பாகுபலி படத்தில் ஒரு டைலாக் வரும், இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம், இதுவே விருச்சிக ராசியின் கட்டளை, விருச்சிக ராசியின் சாசனம், ராஜமாதா. இவங்களே ராஜமாதா தான். இங்க வரத அவங்களுக்கான இந்த கோவில் சொன்னீங்க சார், அதை சொல்லி முடிக்கல சார். அது வந்து நார்த்தில் அவங்களுக்கான ஒரு கோவில் சொல்கிறேன், இங்கெல்லாம் கிடையாது. மகாராஷ்டிரா 51 சக்தி பீடங்களில் ஒரு கோவில் மகாராஷ்டிரா, கோலாப்பூர். மகாலட்சுமியோட மந்திரத்தில் கோலாப்பூரின்னு ஒரு வார்த்தை வரும், பயங்கரி அப்படின்னு. அந்த கோலாப்பூரி எங்கன்னா கோலாப்பூர் மகாராஷ்டிரா. மெனக்கெட்டு சிரமப்பட்டாவது கஷ்டப்பட்டாவது அந்த மகாலட்சுமியை தரிசனம் பண்ணி அங்கே நீங்கள் உலர் திராட்சை கொடுக்கலாம், தாமரப்பூ கொடுக்கலாம், அல்லி மலர்கள் கொடுக்கலாம். சந்திர சகோதரின்னு அவளுக்கு பெயர் உண்டு. பட்டு புடவை கூட வாங்கி கொடுக்கலாம், சாதா புடவை கூட வாங்கி கொடுக்கலாம். மனசுலேருந்து அதை பிரியமாக வாங்கி கொடுங்க. எது பண்ணாலும் சரி, அந்த மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிவிட்டு பெரிய கும்பிடா போட்டு வாங்க. உங்களுடைய கடன் கஷ்டங்கள்லாம் தீரும், பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய மாணவர்கள், இந்த ராசியில் இருக்கிற மாணவர்கள் வந்து என்ன மாதிரியான பலாபலங்கள் அறிந்து ஜூன்லேருந்து ஒரு லெவலாக சக்ஸஸ் பண்ணுறதை அவங்க பார்ப்பாங்க. அந்த ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமலே உட்காந்து படிக்கிறது, அந்த வாட்டர் கண்டென்ட் ப்ராப்ளம் தான். கொஞ்சம் ஷார்ட் டெம்பராகவும் இருப்பாங்க, டக்குன்னு கத்துறது, கோச்சிக்கிறது. எக்ஸாமுக்கே ஐயோ நான் போகல, பயமாக இருக்குது, என்ன பண்ணு, இந்த பயத்தை ஒதுக்கி விடணும். அதுக்காக தான் நிறைய இந்த வழிபாடுகள், பிரார்த்தனைகள் இதெல்லாம் சொல்கிறது. கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு 60 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிறதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். சார், அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், அந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? அதாவது இடைப்பட்ட நிலை அப்படின்னு, இந்த ஒரு 10க்கு ஒரு 6 பேர் இல்லை 7 பேர் அரசியலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க, ஒரு 3-4 பேர் ஃபெயிலியர் பண்ண வேண்டிய அமைப்புங்கிறதும் காணப்படுது. அரசியல்லையும் இந்த பயம்ங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் தான் நம்ம அந்த பிராயச்சித்தங்கள், இந்த வழிபாடுகள் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாக சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % உங்களுக்கு நன்மை தரக்கூடிய? ஒரு 65லேருந்து 70 மதிப்பெண்கள். கொஞ்சம் நானும் இடைப்பட்டே கொடுக்குறேன், ஒரு 65லேருந்து 70 மதிப்பெண்கள். கண்டிப்பாக சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறான பலன்களை அள்ளி கொடுக்க போகுது? டெஃபினட்டாக போனதில் வந்து டாப் 3 ரோசஸில் தனுசு இருந்தது. இந்த தடவையும் அதே லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும். பழைய கடன்கள் அடையிறத கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 6 மாதத்தில் ஒரு நல்ல தொகை, ஒரு 50,000மோ 1,00,000மோ இல்லை அதற்கும் மேற்பட்டோ, இல்லை அவர்கள் எதை நல்ல தொகை என்று நினைக்கிறார்களோ அந்த தொகை இவங்களுக்கு வந்திருக்கும் இந்த 6 மாதத்தில். அப்படி இல்லைன்னா அடுத்து இருக்க 6 மாதத்தில் கன்ஃபார்ம்டாக திடீர் பண வரவு தனுசு ராசிக்காக இருக்கும். இது வந்து என்னென்னா, தான் வீட்டை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். அடுத்து இந்த குரு பகவான் இவங்களோட தனஸ்தானத்தை பார்க்க போயிடுவார் உச்சம் பெற்ற நிலையில். இப்போ தனவரவு, தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அருள் வாக்கு, இந்த அளவுக்கு தனுசுக்கு சந்தோஷங்கிறது இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம்னா. அதே மாதிரி நான் இந்த கோவில் பார்க்கணுன்னு ஆசை, நான் இந்த ஊருக்கு போயிட்டு வரணும்னு ஆசை. ஒரு குரூப் டூர் டக்குன்னு சக்ஸஸ் ஆகும். வியாபாரத்துலேயும் உத்தியோகத்துலேயும் தொழில் பண்ணுற இடத்துலையுமே நல்ல பேரும் புகழுமா வரக்கூடிய அமைப்பெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸ்தானம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் மாமன், அவருடைய பிள்ளைகள், ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இடமாற்றம் டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி கோவில் காரியங்கள், தெய்வ காரியங்கள், தெய்வங்களோட பிரசாதங்கள் திடீர்னு சொல்லி இந்த பிரசாதம் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன், சாப்பிட்றாதீங்க, ஆகா நமக்காகவா. தகப்பனார், தாயார், இவங்க 2 பேர் ஹெல்த்துலேயுமே ஒரு மிகப்பெரிய கவனம்ங்கிறது தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஆமாம் சார், இந்த வண்டியை வாங்கி விட்டேன், இதோட ரீசேல் வேல்யூ தெரியாமல் போச்சு, ரொம்ப தரமட்டமாக கேட்குறாங்க அப்படின்னு. இந்த தரமட்டங்கிற ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதிரி வாகன பிரயாணங்கள், கேங்காக டூர் போகிறது, இந்த குரூப்பாக டூர் போகிறது தனுசு முதலிடமாக இருக்கும். பேக் டு பேக் ட்ராவல், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட், பேக் டு பேக் மீட்டிங்ஸு, பேக் டு பேக் டிஸ்கஷன், இந்த ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
இந்த டைமில். ஏன்னா அந்த ஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறதுனால அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அவர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, சந்தோஷம் பிச்சுக்கிட்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் தனுசுக்கு போயிடும். டேக் இட் ஈஸி ஊர்வசிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்? இந்த அரசாங்கத்தோட நிபந்தனைகள்னு இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸ் ரெனியூவல், அப்புறம் இந்த இஎம்ஐ டேட்டுக்கு பணம் வச்சுருக்கிறது, இதை வந்து கரெக்டாக இவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை. அதே மாதிரி அரசாங்கத்தில் சில டெட்லைன்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டெட்லைன்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமாக இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஐடி கார்ட்ஸோட ரெனியூவல் இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணும். நல்ல வேலை சொன்னீங்க, என் லைசன்ஸ் முடிய போகுது, நல்ல வேலை சொன்னீங்க, என் பாஸ்போர்ட்டில் இந்த மாதம் முடிய போகுதான், டக்குன்னு இதை ரெனியூ பண்ணிக்கணும். கண்டிப்பா. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அவங்களுக்கு எவ்வாறான பலாபலன்களை கொடுக்க போகுது? மாணவர்களுக்கு வந்து ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நண்பர்கள்ட்டெல்லாம் நல்ல பேர் வாங்கிடுவாங்க, ஸ்கூலில் அந்த டூரு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதற்கான அழைப்பிதழ்கள் நிறைய இருக்கும். இந்த வீடியோ கேம் ஆடிட்டு இருந்த பசங்கள்லாம் அது போதும்னு மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. சக்ஸஸ் வரதெல்லாம் கண்கூட தனுசு ராசி நேயர்கள் பார்க்கலாம். மாணவர்களும் அரசியல்வாதிகளுக்கு எப்படியான பலாபலன்கள்? இல்லை, அரசியல்வாதிக்கு ஏற்றம் தான், 100ல் 8 பேர்த்துக்கு சக்ஸஸ் பண்ணுறது. ஆனால் இந்த டெட்லைன்லாம் விட்டுருவாங்க சமயத்தில், அது ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ரெனியூவல், ரீசப்மிஷன், இதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறத கரெக்டாக ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அவர்களோட அடையாள அட்டைகள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணணும். ஓ, என்ன நீ கரெக்டாக சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னா என்னங்க சார்? முருகப்பெருமானோட வழிபாடு. உடனே நான் திருச்செந்தூர் போகட்டுமா, ஏற்கனவே திருச்செந்தூரில் கும்பல் தாங்கலை, போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது, இன்னும் டிக்கெட் போட்டு தான் தரிசனம்லாம் எடுத்து விடுவாங்க போல இருக்குது. உட்காந்த இடத்துல வந்து காரியம் சாதிக்கணும். ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரம் எழுதுகிறார், அவருடைய வயிறு வலி தீருது. முருகன் மேலே சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற மந்திரத்தை பாடி முருகனோட பெருமையை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். அந்த மந்திரத்தை கேட்கறது ரொம்ப பெரிய ரிசல்ட் வரும். கல்யாணமான தம்பதிகள் புத்திரபாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அவங்க மட்டும் தயவு செஞ்சு கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. மீதி இருக்கிறவர் கேட்டாங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. இது கந்த சஷ்டி கவசம் நம்ம சந்ததி நல்லா வரணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட மந்திரம். சஷ்டிக்கு விரதம் இருந்தால் அகப்பையில் கருப்பையில் குழந்தை வரும், இதுதான் அர்த்தம். ஒரு மந்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம கேட்கணும். ஒரு மந்திரத்தோட அர்த்தம் தெரிந்து நம்ம யாருக்கு என்ன தேவை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டது தான் ஜோதிடம். இந்த இதுவும் முருகன் மேலே மந்திரம் தான், சஷ்டி கவசமும் மந்திரம் தான், கந்த குரு கவசமும் மந்திரம் தான், எல்லாமே மந்திரம் தான். எல்லாத்தையும் கேட்டால் என்ன இருக்குது, எதுங்கிறது இருக்குது, அது பெரிய ரிசல்ட் வரும். போகணும் அப்படின்னா பழனி போகலாம், திருத்தணி போகலாம். சொத்து விற்கணும், சொத்து மூலமாக பணம் வரணும், எனக்கு ஹவுசிங் லோன் வரணும், வீடு எனக்கு பணமாகணும், வீடு அமையணும்னா பழனி மலைக்கு போங்க. திருத்தணி போயிட்டு வந்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் சந்தோஷம் தரும். கண்டிப்பாக. இவங்களுக்கு எத்தனை % மார்க் கொடுக்க முடியும் சார்? ஓரளவுக்கு ஒரு 75 கொடுத்துடலாம் தனுசுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? ஒருத்தனுக்கு ஒரு இதில் அடி விழுந்ததுன்னா பரவாயில்ல, 4 விதத்துலேயும் அடி விழுந்தா எப்படி அவன் தேறி வருவான், அவள் தேறி வருவா அப்படிங்கிறது தான். ஐயோ பார்த்ததெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படிங்கிற வருத்தம் ஜாஸ்தி இருந்திருக்கும். இப்போது உச்சம் பெற்ற குரு நேரடியாக பார்க்க போகிறார். ஃபஸ்ட்டு என்னென்னா வீட்டில் கெட்டி மேலே சத்தம் பெரிய அளவுக்கு கேட்டுடும். கல்யாணம் ஒன்று உங்களுக்கே சக்ஸஸ் ஆகும், ரீமேரேஜ் சக்ஸஸ் ஆகும், உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் சுபகாரியம் நடக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க, பேரப்பிள்ளையை கொண்டு வந்து மடியில் போடுவாங்க. அந்த சந்தோஷமெல்லாம் அடுத்தடுத்து கிடைக்கும். இனிப்பு திகட்டுற அளவுக்கு இருக்கும். சுயஜாதகத்தோட தசாபுத்தி கொஞ்சம் இடம் கொடுத்துருச்சுன்னா, கொஞ்சம் குரு குடும்பக்காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன் உச்சம் பெற்ற நிலையில் நேரடியாக மகரத்தை பார்க்க போகிறார். ஃபெயிலியர்ஸ் இருந்தெல்லாம் வெளில இந்த கம்பேக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்பா இவ்வளோ பெரிய கம்பேக்கா நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு. இந்த கம்பேக்குங்கிறதெல்லாம் மகரத்துக்கு இருக்கும். டிசம்பர் மாதத்தில் 2026 இல்லை ஜனவரி 2027 மிகப்பெரிய மனிதர்கள் கையால் கிடைக்கும், மிகப்பெரிய பதவி இது பண்ணவர்கள் கையால் கிடைக்கும். கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னா பெரிய சாதனைகள்லாம் இருக்கும். பணப்பஞ்சம் தீர்ந்து போகும். அங்கேருந்து பணம் வருதான், சிங்கப்பூர்லேருந்து பணம் வருதான், மலேசியாவிலேருந்து பணம் வருதான், அமெரிக்கா, ஏன் இந்தியாவில் பணமே இல்லையான்னு கேட்டதெல்லாம் போவேன். இந்தியாவிலேருந்தே பணம் வரதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். விற்காத சொத்து விற்றும் பணம் வரும், தகரம் தங்கமாகும் அப்படிங்கிற நிலை இருக்கும். இந்த பஞ்சாயத்து வம்பு வழக்கு இதிலெல்லாம் என் மேலே பிராது கொடுத்துருந்தாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்கங்கிறதெல்லாம் நோ எவிடன்ஸ் டிஸ்மிஸ்
அப்படிங்கிற ரிசல்ட் வரதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். மனைவி கிட்ட நல்ல பேர் வரும்னா கணவனுக்கு பார்த்துக்கங்க. அதே மாதிரி கணவனால் பாராட்டப்படுவார்கள் மனைவிமார்களாக இருந்தால். அவங்களுக்கும் சொல்லணும்ல. அப்புறம் கார்த்தி சார் வந்து ஒன் சைடடாகவே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அந்த இழந்த பதவி, இழந்த கௌரவம், தோல்வி கசந்து போச்சுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த குருவினுடைய பார்வை நேரடியாக இருக்கும். ஒன்று சுய ஜாதகத்தோட தசா புத்தி அதற்கு இடம் கொடுக்கணும். அது பாவகிரகமாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன் 100% கரெக்டாக இருக்கும். அது பாவகிரகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எதுங்கிறத அவங்கவுங்க ஜோசியர்கிட்ட இன்றைக்கி அவங்களே பார்க்குறாங்க. வரவங்க தான் இன்றைக்கி ஜோசியக்காரங்க. நாங்கள்லாம் ஜோதிடர்கள் கிடையாது. சார் என் ஜாதகத்தில் இந்த இது இருக்காமே, இந்த யோகம் இருக்காமே, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்க புரிதலை இந்த சோஷியல் மீடியா தான் கொடுத்தது. அதே மாதிரி சோஷியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, சேட்டலைட் மீடியா, எந்த மீடியாவாக இருந்தாலும் ஓவர்சீஸ் அசைன்மெண்ட்டெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இவர்களை தேடி வரும். இந்த முதல்வன் படத்தில் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறப்ப ஒரு நாள் நீ முதல்வராக இருக்கியா, ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் கூட இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய, கொலை பட்டினியில் இருக்கேன், கொலை பசியில் இருக்கேன், கொலை வெறியில் இருக்கேன்னு சொல்கிற அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த ராசி மகர ராசி. அந்த வாய்ப்பு இப்போ கிடைக்கும். கிராண்ட் சக்ஸஸுங்கிறதெல்லாம் அடிக்கும். சுபகாரியங்கள் தான். குடும்பத்தில் இருந்த டிஸ்பியூட்ஸ், பஞ்சாயத்து, எல்லாமே வருத்தங்கள், எந்தெந்த விஷயத்துல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்தில் உறவுகள்கிட்ட வார்த்தையை விட்டுறக்கூடாது. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மைனர் சர்ஜரி ஏதாவது இருந்ததுன்னா தைரியமாக பண்ணிட்டு வந்துடணும். குடும்ப உறவுகளுக்கு மைனர் சர்ஜரி இருந்தாலும் தைரியமாக போய் பண்ணிட்டு வரலாம். பயப்படக்கூடாது. அதெல்லாம் பார்த்து இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் இதெல்லாம் பக்காவாக வச்சுக்கணும். இதே போல நம்ம மகர ராசிக்கார மாணவர்களுக்கு என்ன பலாபலன்கள் இருக்கு? நான் சொன்னேன்ல, கம்பேக். இந்த சப்ஜெக்டே வரல, இது புரியல, இது தெரியல. உங்களை இம்சை பண்ணிகிட்டு இருந்த வாத்தியார் வேறு ஸ்கூல் போயிடுவார். உங்களை இம்சை பண்ணிகிட்டு இருந்த ப்ரொஃபஸர்லாம் வேறு இடத்துக்கு போயிடுவார். எப்பாடா இவர் தான்ப்பா அப்படின்னு ஜாலியாக குதிச்சுட்டு போக வேண்டிய தருணங்கள். ஸ்நேகிதிகளோட நல்ல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது உண்டு. தன் வீட்டில் வாழ்கிறத விட தன் ஸ்நேகிதர்கள் கூட இருக்கிறது தான் மகரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். போடவும் இருப்பாங்க. இந்த கம்பேக் எல்லாம் பார்ப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி அந்த கம்பேக், அரசியலுக்கும் இது கம்பேக் இருக்கும். ஐயோ போன எலெக்ஷன் தோற்று போயிட்டேன், பயமாக இருக்குது, பணம் செலவு பண்ணுறதுக்கு, கடன் நெருக்கடி ஜாஸ்தி இருக்குது, இந்த நிறுவனத்தை வித்தரலாமா, இந்த இதை பண்ணிடலாமா அப்படிங்கிறவங்கலாம் யூட்டர்ன் அடிக்கக்கூடிய டைமாக இருக்கும். கம்பேக்குங்கிறது கண்டிப்பாக 100% மகரத்துக்கு இருக்கும். கண்டிப்பா சார். இதே போல இவர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது என்ன? மகரத்துக்கு வந்து ஒரு சூப்பர் கோவில் நம்ம கேரளாவில் சொல்கிறேன். திருப்பராயர் ராமர் கோவில் வழிபாடு, சுந்தரகாண்டம் நடந்த இடம். 500 ரூபாய்க்கு வெடி போடுறதும், அவங்க வசதியை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கூட போடுறதும், ஒரு 200-300 ரூபாய்க்கு தன் கையால் மீனுக்கு அரிசி போடுறதும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கடலோட முகப்பு. அந்த ஹனுமன் சுவாமியையும் ராமரையும் அங்கே பிரார்த்தனை பண்ணி, குருவாயூர்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் அந்த கோவில். இந்த அனுகிரகம் இருக்கிறது நல்லா. இவ்வளோ தூரம் போகிறோம், இப்போ குருவாயூரை தொடாமல் போக முடியுமா? குரு உங்களை தான் நேரடியாக பார்க்கிறார் உச்சம் பெற்ற நிலையில். அதனால் அந்த கோவிலுக்கு குரு வா யூர் அப்படிங்க. ஒரு துலாபாரம். என்ன துலாபாரம் சார்? அவள் லிஸ்ட்டே இருக்கே, இத்தனை பொருள் இருக்கே, 60க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கே, 50க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கே, எதை கொடுக்கறது? இனிப்பு, கல்கண்டு, வெல்லம், நாட்டு சக்கரை, வாழைப்பழம், இளநீர், இது எல்லாமே இனிப்பு தான். அவங்களே வச்சுருப்பாங்க. நீங்களாம் தூக்கிட்டுலாம் போக வேண்டாம். பணம் மட்டும் கொண்டு போங்க. கோயில் உள்ள ஃபோன்லாம் நாட் அலவுடு. இந்த ஜிபே பண்ணுறேன்ட்டு போய் நின்னா கஷ்டம்தான். அங்கே 2 கோவில் கொடுத்துருக்கேன் மகரத்துக்கு. அடுத்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எத்தனை % நன்மை தரக்கூடிய? ஒரு 85 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் மகரத்துக்கு. இல்லை, அது ஸ்தானம்தான். என்னடா அது மற்ற ராசிக்கெல்லாம் 60ன்னாரு 80ன்னாரு. கும்பம் பாஸ் ஆனால் பெரிய விஷயம். சிம்மத்தை எப்படி பார்க்குறேனோ அதை போல் இப்போ கும்பத்தை பார்க்கிறேன். கணவன் மனைவி இடையே ஒரு அதிருப்தியான நிலைங்கிறது இருக்கும். ஒரு சின்ன பிரிவு, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம், இல்லை ஒரு கருத்து மோதலில் பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ கிளாஷ் வரக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே நீ சரியா நான் சரியா, நீ கரெக்டாக நான் கரெக்டாக, இதுக்கு முன்னாடி என்ன பேசினா அதுக்கு முன்னாடி என்ன பேசினா, அது வரக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியோட ஹெல்த்லையும், மனைவியாக இருந்தால் கணவனோட ஹெல்த்லையும் ஒரு சின்ன ட்ரபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வைரல் இன்ஃபெக்ஷன், வைரல் ஃபீவர். இப்போ வியாதி புரிஞ்சிருச்சுன்னா நம்ம மெடிசன் கண்டுபிடிச்சிடலாம். என்ன வியாதின்னு டயக்னைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கும்பத்துக்கு. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ராகு உங்கள் ராசியில் வீட்டு இருக்கிறப்ப சர்ப கிரகம் விஷத்தை காக்கும். இந்த விஷத்தை எப்படி நம்ம போக்குறோங்கிறது தான் இதுக்கு மேட்ரு. இதற்கான பிராயச்சித்தம். அப்போ தான் ஒருத்தன் என்ன கேட்பான்னா, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன சாபம் வாங்கினேன். பாவத்தை சொல்லும் கிரகம் சனி, சாபத்தை சொல்லும் கிரகம் ராகு, சர்ப கிரகம். பெண்கள்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது.
அக்கா தங்கச்சி, அம்மா சித்தி, பாட்டி, பெரியம்மா, அத்தை, பக்கத்து வீட்டு பொண்ணு, எய்த்து வீட்டு பொண்ணு, தயவு செஞ்சு வார்த்தை வாங்கிடாதீங்க. நான் ஏதோ ஒன்று சொன்னால் கூட தப்பாக நினச்சிக்கிறாங்க சார். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான், பேசும் வார்த்தைகள் தவறாகும். குடும்பத்தில் நிறைய வருத்தங்கள். இந்த ஸ்தானம்தான், இந்த ஸ்தானம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். குரு சிறைப்பட்டு நிற்கிறார், பொருளாதாரம் பத்தாது. சிறை குரு, குரு சிறைப்பட்டார். இந்த வார்த்தைலாம் இன்றைக்கி ஜோதிடத்தில் மறைஞ்சு போச்சு. கும்பராசியை பார்த்து பா குரு சிறைப்பட போகிறார் அப்படின்னு எவன் சொல்கிறானோ, முடிந்த வரைக்கும் பெண் மேலதிகாரிகளாக இருந்தாங்கன்னா விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. விமர்சனம் பண்ணால் எங்கப்பா நேற்று தான் என்னை பற்றி ஏதோ பேசுனியாமே, இவங்க காதுக்கே அது திருப்பி வரும். வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் இருந்ததுன்னா அபவுட் டன் போட்டுக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானம்ங்கிறது வேணும். கிரகம் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு டைம் தான். ஆனால் கும்பத்துக்கு எது சக்ஸஸ் ஆகும்னா விரயங்கள் செய்து பண்ணக்கூடிய விஷயம். செலவு பண்ணி சொந்தமாக ஒரு க்ஷேத்ராடனம் போயிட்டு வர்றது, ஒரு பரிகாரம் பண்ணுறது, ஒரு தெய்வ காரியத்துக்கு நல்ல தொகை கடன் கொடுப்பது, அன்னதானங்கள் கொடுக்கறது, நம்ம நண்பர்களோட கல்யாணத்துக்கு உதவுறது. ஹெல்த் கன்சர்ன் பயங்கரமாக இருக்கணும். மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் இல்லாமல் கும்பமும் இருக்கக்கூடாது, ரிஷபமும் இருக்கக்கூடாது, விருச்சிகமும் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கணும். இந்த அமைப்பு எல்லாமே இவர்களுக்காக உண்டு. எனி ஸ்மால் கம்ப்ளைண்ட் உடனே என்ன பண்ணணும், எக்ஸ்பர்ட்டை அப்ரோச் பண்ணணும். கண்டிப்பாக ஜாதகத்தை எடுத்து அவங்கக்கிட்ட உட்காந்து யோசனைலாம் கேட்கக்கூடாது. பரமசிவன் கழுத்துலேருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம்மான்னு. அப்போ நான் சொல்ல போகிற கோவிலும் எது, கருடன். இந்த பாம்பு யாருக்கு கட்டுப்படும்னா கருடனுக்கு கட்டுப்படும். ஸ்ரீரங்கத்தில் அமிர்த கலச கருடன் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ஈக்குவலான பவர் சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு. நிறைய பேத்துக்கு தெரியாது. நதியில் நமஸ்காரம் பண்ணணும். காவேரி நதியை நமஸ்காரம் பண்ணாமல், அம்மா மண்டபத்தில் மூதாதையர்களுக்கான பிரீதி செய்யாமல் ரங்கநாதரை பார்த்து பிரயோஜனம் இல்லை. காவேரியில் குளிச்சு உன் பாவத்தை விமோச்சனம் பண்ணி அதுக்கப்புறம் ரங்கநாதர் தரிசனம் பண்ணு. கங்கையில் குளிச்சு காசியில் இருக்க விஸ்வநாதரை தரிசனம் பண்ணு. இதுதான் ரகசியம். அந்த நதியோட பெருமையை யார் சொல்லுவா? இன்றைக்கி சக்கரத்தாழ்வாரோட பெருமையை யார் சொல்லுவா? சச்சின் டெண்டுல்கரோட கிட் பேக்கில் சக்கரத்தாழ்வார் படத்தை நான் பார்த்துருக்கேன். சச்சின் டெண்டுல்கரோட கிட் பேக்கில் அந்த படத்தை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக அந்த யாரையும் அந்த படத்தை இவனுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த சக்கரத்தாழ்வாருக்கு முன்னாடி அமிர்த கலச கருடன். கருடன்லேயே நிறைய விதம் இருக்குது. அமர்ந்த கருடன், பறக்கும் கருடன், நிற்கிற கருடன், இப்படிலாம் இருக்குது. அமிர்த கலசத்தோட சேவை சாதிக்கிறார். அந்த அமிர்த கலசத்தையும் இவங்க தரிசனம் பண்ணி அந்த கருடனோட பெருமையை அந்த செவரு ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பாம்புக்கு பேர் சங்கசூடன், இந்த பாம்புக்கு பேர் கார்கோடகன், இந்த பாம்புக்கு பேர் இது அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். இதெல்லாம் பொறுமையாக அந்த சன்னதியில் படித்து இந்த கருடனோட பெருமை என்ன, இந்த சர்பத்தை அடக்கிறதுல இவர் இவ்வளோ வல்லமையா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதுதான் அவங்களுக்கான பரிகாரம். இவங்க பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அப்படியான நிறைய ஹெல்த் கன்சர்ன் வந்துடும். நல்லா படிச்சிருப்பாங்க. 10 நாள் வைரல் ஃபீவர். இந்த ராகு இருக்கிறப்ப உடல் எடை கூடும், உடல் எடை குறையும். மாணவர்களுக்கும் சரி, ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கும் பாடி வெயிட்டு திடீர்னு ஆட் ஆகும், திடீர்னு பொசுக்குன்னு கம்மியாக போயிடும். காற்று இறக்கி விட்ட பலூனாட்டம் இருப்பாங்க. என்னன்னு தெரியலங்க, 10 நாள் வைரல் ஃபீவர் வந்துச்சு, சப்பி போட்ட மாங்கொட்டையாட்டம் ஆகிட்டான் புள்ள அப்படின்னு. வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். விஷம்னா கக்கி தானே ஆகணும். ஃபுட் பாய்சனிங் ஆகிற பாதிப்பு நிறைய இருக்கும். அசைவ உணவை அளவாக கொடுக்கணும். அதேமாதிரி இந்த லேகியம் கொடுக்குறேன், இந்த கீரை கொடுக்குறேன், இந்த இது கொடுக்குறேன், இந்த முத்திரை, அதெல்லாம் இல்லை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும், துவரம் பருப்பு நெய் சாதம், வெல்லம் துவரம் பருப்பு, இது கொடுக்கலாம். அடுத்து பசும் பாலில் ஒரு நல்ல தேன், இது சாப்பிட கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தி இருக்கும். மெமரி பவர் இல்லை, கான்சன்ட்ரேஷன். படிப்பறிவு வேற, அந்த குழந்தைகளோட புத்திசாலித்தனம் வேற. அந்த புத்திசாலித்தனத்தை நம்ம வளர்க்கணுமே தவிர மகடிக்கிற பழக்கத்தை வளர்க்கக்கூடாது. நான் அதுக்கு எகெயின்ஸ்ட் தான். கண்டிப்பா. இப்போ அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எவ்வாறான பலாபலன்? 100ல் 2 பேர் ஜெயிச்சாலே பெரிய விஷயம்தான். கும்பராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் எதிர்த்து நின்னாங்கன்னா அந்த தொகுதியில் டெஃபினட்டாக இவர்கள் தோல்வி அடைவார்கள். அதில் மாற்று கருத்துக்கு இடம்ங்கிறது இல்லை. பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்கும். ஹெல்த் கன்சர்ன் நிறைய இருக்கும். மருந்து மாத்திரெல்லாம் மிஸ் ஆகும், மருந்து மாத்திரெல்லாம் ஷார்ட்டேஜ் ஆகும். அந்த நம்ம சாப்பிட்ற டேப்லெட் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க. அது என்னென்னா பாம்பு குத்துறது தான் ஊசி மாதிரி குத்துறது. சர்பகிரகம் மிக வலிமையானது. நிச்சயமா. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எத்தனை % கொடுக்க போறீங்க? ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் இருந்தாலும் இவங்களோட சந்தோஷத்துக்கு ராகு தடை போட மாட்டார். அது ஒரு விஷயம் இருக்குல்ல.
அப்போ அந்த அனுபவிக்கிறதுங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு 50 மதிப்பெண்கள், சிம்மத்தை விட கொஞ்சம் நம்ம தூக்கி தான் கொடுப்பேன். கண்டிப்பா சார். பிறக்க போகின்ற பராபவ வருடம் நம்மளுடைய நிறைவான ராசி, நம்ம அப்படி ராசி பட்டியலில் நிறைவான ராசியை பார்க்குறோம். மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறான பலாபலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கு? இவங்களோட ராசிநாதன் உச்சமடைய போகிறார் எங்கே? பஞ்சமஸ்தானத்தில். அப்போ பூர்வ ஜென்ம புண்ணியம் அங்கே சுபகிரகம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சனி இவங்க ராசியிலே இருக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்களை தாமதப்படுத்திடுவார். நடக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இவங்களுக்கு வரதெல்லாம் வந்தே பாரத் ஸ்பீடு வேணும்னு கேட்பாங்க, ஃப்ளைட்டில் போகிற ஸ்பீடு வேணும், புல்லட் ட்ரெயின் ஸ்பீடு வேணும், வந்தே பாரத்தே ஸ்பீடு கம்மியாக இருக்கேம்பாங்க. மீனம் வந்து ஸ்பீடாக போகிறதுல பயங்கர எதிர்பார்ப்பு உள்ள ஒரு ராசி. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எங்கேயும் யாருக்கிட்டையும் கூலை கும்பிடெல்லாம் போட்டு எனக்கு காரியம் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிம்பாங்க. நிறைய திறமை மிகுந்தவர்கள் மீன ராசியில் நான் பார்த்துருக்கேன். டேலண்ட் எக்ஸப்ஷனலாக இருக்கும், கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும், புருவங்கள் அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ராசியே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆல்வேஸ் க்ளீன் ஹேபிட்ஸோடு இருப்பாங்க. மூஞ்சிக்கு நேராக பேசு, எதுக்கு பின்னாடி பேசுகிற அப்படிங்கிறதெல்லாம் மீன ராசி நேயர்களுக்கு இருக்கும். இந்த சனி இவங்க ராசியில் சஞ்சாரம் செய்கிறப்ப தன்னை அழகுபடுத்தி கொள்ள தோணாது. டார்கெட் ஃபோக்கஸ்டாகவே இருப்பாங்க, டார்கெட் ஓரியன்டாகவே இருப்பாங்க. கும்பம், மீனம், மேஷம் இவங்க மூணுமே இந்த ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணிக்கலாம். மாணவர்களாக இருந்தால் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும், ஹெல்த் கன்சர்ன் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வைரல் ஃபீவர் சொன்னேன் கும்பத்துக்கு. இப்போ மீனத்துக்கு என்னென்னா கால் வலிக்கும், அடிபடாது, குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்க, ஓடி ஓடி விளையாடுவாங்க, தடன்னு ஓடிட்டு வருவாங்க. கால் வலிக்குது, அமுத்தி விடுமா, அப்பா அமுத்தி விடுப்பா, அண்ணே அமுத்தி விடுங்க, பாட்டி அமுத்தி விடுங்க, தாத்தா அமுத்தி விடுங்க. இந்த அமுத்தி விடுங்கிறது மீனத்துக்கே உரித்தானதாக இருக்கும். சார் என்ன சார் நீ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிற, காலோட சேர்த்து கையும் வலிக்குது சார் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த பாதிப்பு. 30லேருந்து 60 வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா கடனில் தொழில் அமையும், கடனில் சொத்து அமையும். அதே மாதிரி வாகனங்கள் கடனுக்கு கையெழுத்து போட்டு வாங்குவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன், உங்கள் சொந்தக்காரன், உங்கள் நெருங்கின சிநேகிதிகள் இந்த கார் நீ கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 3 மாதம் நான் வச்சுட்டு போனேன்னா எலி கடிச்சிடுமா, காரை ஓட்டாமல் வச்சுருந்தா வீணாக போயிடும், எனக்கு விற்றா ரொம்ப பாதி விலைக்கு கேட்குறாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் நீங்கள் வச்சுருங்க, என் காரை நீ வச்சுக்கோப்பா, காசுலாம் இப்போதைக்கு தர வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்படி எனக்கு கார் வருமா சார்? கண்டிப்பாக வரும். அதுவும் ரேஞ்சான வண்டியாக இருக்கும். ஐயோ இதை வேற நம்ம வாங்கிட்டு எப்படி? கிரகம் தரக்கூடிய ராஜயோகம். அடுத்தவர்கள் முதுகில் ஏறி நல்லபடியாக சவாரி செய்து அவங்களே தூக்க ரெடியாக இருக்காங்க, நீங்கள் ஏன் ஏற மாட்டேங்கிறீங்க? ஏறிப்போங்க. அதே மாதிரி அடுத்தவர்கள் மூலமாக தொழிலில் சக்ஸஸ் பண்ணுற அமைப்பு கண்டிப்பாக வரும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்றாக சேருவார்கள். கொஞ்சம் அந்த ஈகோ கிளாஷுங்கிறத விட்டு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷப்படக்கூடிய செய்தி கண்டிப்பாக வரும். குழந்தையோட ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த வாகனத்தில் பயங்கர ட்ராவலுங்கிறதும் இவங்களுக்காக இருக்கும். இவங்களோட வளர்ச்சி அடுத்தவர்களுக்கு பொறாமையாக இருக்கும். அப்போ விமர்சனம்ங்கிறது இவங்க மேலே வருமா வராதா? விமர்சனத்துடன் கூடிய ராஜயோகம். எவனோ தெரிஞ்சவன் கொடுத்துருக்கானா, எவனோ பக்கத்துட்டுக்காரன் காரன் இவன் ஓட்டிட்டு அலையிறான், வருது இல்லை அந்த அவச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம் மீனராசிக்காக இருக்கும். கடன்கள் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்றைய கடன் நாளைய ரொக்கம்ங்கிற நம்பிக்கை இருக்கும். போர்ஷனாக கடன் அடைச்சிட்டு வரேங்கிறதெல்லாம் இருக்கும். மிகப்பெரிய மனிதர்களோட அறிமுகங்கள் இருக்கும். அதே மாதிரி கால் வலிக்கும். எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் மீனத்துக்கு. மேஷத்துக்கு காலில் அடிபடும். கும்பத்துக்கு வைரல் இன்ஃபெக்ஷன், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, ஃபுட் பாய்சனிங் இது இருக்கும். காலை இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாக அலர்ஜின்னு ஒன்று இருக்குது. ஆயுர்வேதமோ இல்லை எண்ணெய் போட்டு தடவுறதோ என்னன்னா சனிக்கு எண்ணெய் தான் பிரீதி. இதை பண்ண சக்ஸஸுங்கிறதெல்லாம் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணாட்டியும் சரி, எண்ணெயை உடம்பு பூரா தேய்ங்க, கால் பூரா தேய்ங்க. பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, சூடு பண்ணி சுடுதண்ணியில் குளிங்க, பச்சை தண்ணியில் குளிக்காதீங்க, சனிக்கு பச்சை தண்ணி பிடிக்காது. ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை அன்றைக்கி நல்லெண்ணெய் சூடு பண்ணி சுடுதண்ணியில் தேய்ச்சி குளிங்க. இதுதான் உங்களுக்கான ரொம்ப பெரிய பிரீதி. இது பரிகாரம் இல்லை, இது பிரீதி. கண்டிப்பாக சார். இவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்? மேரேஜ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வந்துட்டாங்க ஓகே அப்படின்னு டக்குன்னு உடனே இறங்கக்கூடாது. கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக்ஸ் கரெக்டாக பண்ணணும். உள்ளதை சொல்லி கல்யாணம் பண்ணணும். மிகைப்படுத்தி கொஞ்சம் பேசிடுவாங்க. அந்த மிகைப்படுத்துறதுங்கிறது பெரிய இடம் கல்யாணம் பண்ணிக்கலாம், பணக்கார இடம் கல்யாணம் அப்படி இல்லை. உங்களுக்கு ஏற்ற இடமா, நீங்கள் படித்ததுக்கும் நீங்கள் பார்க்குற வேலைக்கும் இதுக்கு சமமாக இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு கவனம் வேணும்.
அதே மாதிரி சனி உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிற வரைக்குமே நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸோடவே இருங்க, உண்மையாகவே இருங்க. இந்த கிராஸ் கட்ஸு, இந்த ஷார்ட் கட்ஸு, இந்த குறுக்கு வழிகள், இந்த ஏமாற்றி காரியம் சாதிச்சிடலாங்கிறது மட்டும் மீனராசி நேயர்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா மாட்டிப்பாங்க, சனி வந்து காட்டி கொடுத்துடுவார். இவங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வரான பலாபலன்கள் இருக்குது. அதான் மாணவர்களுக்கு கால் வலிக்கும்னு சொல்லிட்டேன், பச்சை கேள்வி வராது. இப்போ இவர்களுக்கும் பெரிய மனிதர்கள் கூப்பிடுவாங்க. யார் கூப்பிடுவா? பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர், ஹெச்ஓடி கூப்பிட்டா என்ன நடக்கும்? தம்பி நான் அங்கே இருந்தால் சுற்றிட்டு இருந்தேன், தம்பி என்ன அங்கே ஏதோ என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், என்ன கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி பேசின விஷயமோ செஞ்ச விஷயமோ தெரிஞ்சிடும். அதனால் என்னென்னா அபத்தம் வேண்டாம், விமர்சனங்கள் வேண்டாம். சனி பகவான் காட்டி கொடுத்துருவாருங்கிறது தான் நிஜம். அதே மாதிரி தன்னை அழகுபடுத்தி கொள்ள முடியாத நிலைங்கிறது நிறைய இருக்கும். படித்த கேள்வி மறந்து போயிடும், படிச்சிருப்பீங்க மறந்து போயிடும். மறக்கடிக்கிறவர் தான் சனி. ஆனால் மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு மேட்ரு சொல்கிறேன். நீல கலரில் சைக்கிள் வாங்குவாங்க, நீல கலரில் டூ வீலர் வாங்குவாங்க, நீல கலரில் வஸ்திரங்கள் வாங்குவாங்க. வந்து சேரும், மாமா ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தாராம், அந்த பார் ப்ளூ கலரில் இருக்குது, அடடா அப்படிம்பாங்க. அதே மாதிரி நீல கலரில் வாகனங்கள் 30லேருந்து 60 வயதில் வாங்குவாங்க. இந்த நீலம்ங்கிறது சம்மந்தப்பட்டு ப்ளூ அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டு வரும். பங்கு வர்த்தகத்தில் ப்ளூ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? அரசியல்வாதியிலே இந்த 30லேருந்து 60 இருந்தால் நியாயமான ஆசையும் நிறைவேறும், அநியாயமான ஆசையும் நிறைவேறும். அடுத்தவங்களையும் ஜெயிக்க வைப்பாங்க, இவங்களும் ஜெயிச்சுடுவாங்க. அந்த கம்பேக் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு மனப்போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரும் சொன்னாங்கன்னு எதையும் நம்பிடக்கூடாது, முன்னுக்கு பின் முரணாக யோசிக்கக்கூடாது, கொஞ்சம் ரெகுலராகவே யோசிக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே இருந்துடணும். யாரை பற்றி விமர்சனம் எதுவும் செய்யக்கூடாது. தலைவர் வந்து இதை பண்ணலை, தலைவர் அதை செய்யலை அப்படின்னு விமர்சனம் பண்ணிடக்கூடாது. தலைமைங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் நம்ம அந்த கட்சியில் இருக்கோம். இந்த எண்ணம் அவர்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலைனா கூட அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நேரத்துக்கு உணவுங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து இந்த 60க்கு மேலே அரசியல்வாதிகள் இருந்தாங்க அப்படின்னா ஹெல்த் கன்சர்ன் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இருதயம், கபம், சுவாசம், கால், சனியினுடைய பாகம். இந்த இடத்துல ஒரு மைனர் சர்ஜரி இருக்கும், காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட சர்ஜரி இருக்கும், சைனஸோட சர்ஜரி இருக்கும். சில பேர்த்துக்கு ஆஞ்சியோகிராம், ஆஞ்சநேயர் நெஞ்சை கிழித்து காட்டிய ராமன், வெள்ளக்காரன் வச்ச பேர். ஆஞ்சநேயரும் வராரு, ராமரும் வராரு. ஆஞ்சநேயர் தான் நெஞ்சை கிழிச்சு பாருங்கிறாரு. நீங்கள் நெஞ்சை கிழிச்சு பண்ணுற ஆப்ரேஷனுக்கு பேர் ஆஞ்சியோகிராம். இது பைபாஸ் சர்ஜரிக்கு கூட போகலாம். பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், 60 வயசுக்கு மேலே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மெடிசனில் ட்ரீட்மெண்ட்டை விட ஒரு செம்பு காப்பு கையை ஒட்டி போட்டுக்கிறது ரொம்ப பெரிய பரிகாரமாக இருக்கும். இதை நான் சொல்லலை, நெல்லை வசந்தன் அவர்கள் சொன்ன பரிகாரம். இந்த புகழும் கிரெடிட்டும் அவருக்கு தான் போகணும், எனக்கு வரக்கூடாது. நான் சொன்னது தான் நான் சொன்னேன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக சார். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது என்ன? ஆமாம், இப்போது இந்த மீனராசிக்கு வந்து பரிகாரம், இவங்களுக்கும் கோவில் வந்து எங்கன்னா வேற ஒரு ஸ்டேட்டில் தான், கேரளாவில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன், உக்ர பெண் தெய்வங்களோட வழிபாடு. இந்த சனியோட சஞ்சாரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். ஃபேமிலியில் இருக்க ஹாப்பினஸ்லாம் கிடைக்கும், கொஞ்சம் ரொட்டேஷன் லைஃப் இருக்கும், அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். சோட்டானிக்கரையில் இருக்க பகவதி அம்மனை அம்மானு பிரார்த்தனை பண்ணி அந்த உக்ர தெய்வங்களோட ஆசீர்வாதம் பெரிய அளவுக்கு இருக்கும். அப்படி அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியல சார்னு சொல்கிறவங்க கூட கொல்லிமலையில் 8 கை காளி அம்மனோட வழிபாடு, வனாந்தரத்தில் அவள் உழவர காட்சியெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. கொல்லிமலையில் அவ்வளோ பிரமாதமான ஒரு கிராம தேவதை, ஒரு ஊர் தேவதை, நடமாட்டம் உண்டு, பயங்கரமாக உணர்தல் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அதை வியாபாரமாக்கி விட்டாங்க. அப்படி இல்லை, தெய்வத்தோட பவர் அதிகமாகுது, அதை நிறைய பேர் கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. பட் அவளுடைய பவரை எல்லாரும் உணர முடியும். உக்ர தெய்வங்களோட வழிபாடு மீனத்துக்கு சக்ஸஸ் தரும். கண்டிப்பாக. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % அவர்களுக்கு இந்த வருடம் நன்மை தரப்போகுது? மீனத்துக்கு வந்து மேஷத்தை போலவே ஒரு 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். கண்டிப்பா. நன்றிங்க சார். நன்றிமா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.